வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னா ஆல்ரெடி பட்டியான்னு சொல்லி அண்ணா நகர் பக்கத்தில் ஒரு டீ ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இது கொஞ்சம் ஃபேமஸான டீ ஷாப் தான். எல்லா இடங்களையும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ அண்ணா நகர்லையும் ஓப்பன் பண்ணோன்னா நான் போன டைமில் வந்து இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க போவோம். தங்கச்சி ஆணியோட போயிருந்தோம். ஆணைக்கு வந்து இந்த சத்தத்தை கேட்டு அலர்ஜிக் ஆகிட்டுது, அளவலி கேட்ட அந்த சத்தத்தை கேட்டு. ஸோ அதனால் நாங்கள் இங்கே வந்து நின்றுட்டோம். ஸோ இதில் வந்து விலைப்பட்டி எல்லாம் போட்டுக்கு எல்லாமே வந்து 25 ரூபாந்து 20 ரூபாய்க்கு உள்ளதான். ஸோ கருப்பட்டி காப்பி வந்து 25 ரூபா. ஸோ நாங்கள் கருப்பட்டி காப்பி தான் வந்து எடுத்துருந்தோம். எங்களோட பயணம் சார்ந்த பொருட்கள் அதிகமாக இருக்கிற இடம் எங்களை யாழ்ப்பாணம். ஸோ எங்களோட ஊர்லேயும் வந்து இப்படி ஒரு கருப்பட்டி காப்பி கடை ஒன்று இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்களோட ஊர்லேருந்து பார்க்குற நம்மளோட டீ ஷாப் நண்பர்கள் யாராவது பார்த்து கொண்டு இருக்கீங்களா? நீங்களும் இப்படி ஒன்றை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். இப்படியே நாங்கள் கொஞ்சம் தலை வலிக்கிட்டோம். ஸோ போடவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிழலுக்கு ஒதுங்கி நிற்கிற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று செஞ்சுருக்கேன். இது வந்து வெயில் காலங்களில் நிறைய வெயில் காலங்களில் இந்த சிக்னல் கிட்ட வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அநேகமான இடங்களில் பார்க்கக்கூடிய. ஸோ அப்படியே போகிற வழியில் அந்த லாயலா காலேஜையும் வந்து பார்த்துட்டு போகக்கூடிய இருந்துச்சு. இதான் அந்த லாயலா காலேஜ் அன்றைக்கி தான் பார்க்குறேன். இது வந்து எனக்கு வந்து பார்த்த இடத்துல எனக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு தேரண்ட அமைப்போட திருக்குறள்கள் எல்லாம் எழுதி வச்சு ஒரு கட்டடம் ஒன்று இருந்துச்சு. ஸோ இது திருவள்ளுவர் கூட்டம் ஒன்று சொல்லியிருந்தேன் சித்தப்பா. திருக்குறள்கள் எல்லாம் வந்து இந்த தேரை சுற்றி வந்து உள்ளுக்க வெளியலைன்னு சொல்லி எல்லா இடமும் எழுதியிருக்கான். ஸோ இப்போ வேலைப்பாடுகள் உள்ளுக்க போய் பார்க்குறதுக்கான அனுமதி இல்லை. இது இந்த வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ பாப்பா அடுத்த முறை சான்ஸ் கிடைச்சதுன்னா வந்து கண்டிப்பாக உள்ளுக்க எல்லாம் போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை ஒன்று இருக்குது. நல்ல பிரம்மாண்டமாக அழகாக இருக்குண்ணா. அப்படியே பக்கத்தில் பார்த்தா ஒரு செகண்டரி ஸ்கூல் வந்து இங்கே வந்து ஆக்டர் சிம்பு வந்து படிச்சுட்டு இருந்தார் நான் சின்ன வயசில். சிம்பு செகண்டரி
இது என்ன இடம்னு யோசிப்பீங்க. இதுதான் வந்து நடிகர் சங்கத்துக்காக வந்து கட்டப்படுற ஒரு பில்டிங். ரொம்ப காலமாக கட்டி கொண்டிருக்கணும். விஷால தலைமையில் இப்போ பணிகள் தொடங்கி கொண்டிருக்கு. இது பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறமா அங்கே நிறைய இடம் போயிருந்தோம். அதில் முதலாவதாக வந்து நாங்கள் வந்த இடம் வந்து எம்ஜிஆர்ண்ட வீடு நினைவில்லம். ஸோ இங்கே தான் எம்ஜிஆர்ண்ட நினைவில்லம். இங்கே வந்து இப்போ வந்து ஒரு மியூசியமாக வச்சிருக்கணும். அவருடைய பொருட்கள், பாவித்த பொருட்கள்னு சொல்லி இதில் பார்வை நேரங்கள் வந்து போட்டிருக்கும். உள்ளுக்கு வந்து வீடியோ காணொலிகள் எடுக்க முடியாத காரணத்தினால நாங்கள் வெளியால் மட்டும் எடுத்திருந்தோம். ஸோ உள்ளுக்கு எடுக்க இயலாது. ஸோ உள்ளே வந்து எல்லாம் போய் பார்த்துருந்தேன். இதே நல்லா இருந்துச்சு. அவர் பாவித்த பொருட்கள் எந்த அனைத்துமே உள்ளே இருந்துச்சு. அவர் நடித்த படங்கள் எந்த எல்லா சகல பொருட்களும் வந்து உள்ளே வந்து காட்சிப்படுத்திச்சு. நம்ம விருதுகள் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் உள்ள பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ இதை பார்த்துட்டு அடுத்த ஒரு இடத்துக்கு போயிடும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.